உங்கள் துயரைச் சொல்ல மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு நீங்கள் நெருக்கமானவர் என்று நினைக்கும் யாரோ ஒருவரை போனில் அழைக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் அந்த நெருக்கமானவர் காரோட்டி கொண்டிருக்கிறார், அல்லது நீங்கள் கண்ணீர் விடும் இடைவேளையில் எதையோ தின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சில தடவைக்கு பிறகுதான் உணர்கிறீர்கள். துக்கத்தின் சூடான ஆவேச ஒழுக்கு முதலில் இவை எதையும் நீங்கள் கவனிக்க அனுமதிக்கவில்லை. ஒரு தடவை அவர்களில் ஒருவர் மூத்திரம் போய்விட்டு டாய்லெட்டில் ஃப்ளஷ் செய்தவாறே உங்களுக்கு ஏதோ ஆறுதல் சொல்லுகிறார். நீங்கள் அவமானத்தில் குறுகி போய்விடுகிறீர்கள். அப்படியே அங்கேயே மடங்கி அமர்ந்து அழுகிறீர்கள். ஏதோ ஒரு மென்மையான சிறிய கை உங்களை தொடுகிறது. நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிறீர்கள். அங்கிளை தொந்தரவு செய்யக்கூடாது. ஒரு பெரிய கை அதை எடுத்துக்கொண்டு அவசரமாக விலகிறதை காண்கிறீர்கள். போகன் சங்கர்.